சுக்கிரன் பலம் இருக்கிறவங்க ஒரு நிர்வாகத்துல இருக்கிறாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க? இந்த சுக்கிரன் பலம் இருக்கிறவங்க நாம அழுத்தி வலியுறுத்தி சொன்னா அவங்க வந்து முரட்டுத்தனமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்குவாங்களாம். இவங்க நல்ல பேர் வாங்குவாங்களாம், அதுக்கு யாரா ஒரு ஏமாளி பிடிப்பாங்க. இவன் தான் முரட்டுத்தனமா பேசுவான், இவன் தான் அழுத்தி பேசுவான், அவனை அப்படியே பிடிச்சி அவனை வச்சு இது பண்ணி இவன் நல்ல பேர் வாங்கிக்கிறது. அவரு கொஞ்சம் அப்படி பேசு அப்படி சொல்லிட்டு இவங்க விஷயத்துக்காக தான் அவர் பேசியிருப்பாரு. பேசணும் அவனை போட்டு தள்ளுவாங்க. அவங்க அப்படி பேசக்கூடாது, நான் செய்யதான் சொன்னா அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு காரியத்தை முடிப்பாங்க. ஆனா இவங்க வந்து நம்மள மத்தவங்க முரட்டுத்தனமா நினைக்க கூடாது, எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காரியம் எப்படி ஆனா நமக்கு என்ன, அதுல நமக்கு என்ன, நம்ம யாரும் கடினமானவர், ரொம்ப ஹார்ஸ் ஆனவரு, ரொம்ப வந்து கமாண்டிங் ஆனவரு, ரொம்ப வந்து கவன் பண்றவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. எதையும் அப்படியே மென்மையா சொல்லுவாங்க. இது இப்படி செஞ்சுட்டா பரவாயில்லைங்க, இது இப்படிதாங்க செய்யணும், இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அதெல்லாம் அப்படி முடிக்கணும், அந்த வேலையை முடிச்சு சாயங்காலம் 6 அந்த மாதிரி, அது செவ்வாய் சூரியன் தான் அப்படி பேசுவாங்க. இவங்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கணும் அப்படின்னு அவங்க காதுல வாங்கினாங்களா வாங்கலையா கூட தெரியாது. நான் தான் சொல்லிங்க அதெல்லாம் சாயங்காலம் முடிக்கணும்னு சொன்னேன் அப்படிமா. அது நிர்வாகம் கிடையாது, அது எக்ஸிகியூஷன் கிடையாது. அந்த எக்ஸிகியூஷன்ங்கிறது வந்து நீங்க சொல்றது வந்து அவங்க மைண்ட்ல போய் பெனிட்ரேட் ஆகணும். அப்படி உள்ள ஊடுருவி பாய்ஞ்சு அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது திருப்பி திருப்பி வந்து ரிங்கிங் ஆகும். இவங்க வந்து சொன்னதை கூட சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னதை வந்து அவங்க கவனிச்சுட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது செவ்வாய் சூரியனோட குணம். நம்ம சொல்றத சொல்லிட்டோம் அவங்க கவனிக்கலன்னு அவங்க பாடுங்கிறது சுக்கரனோட குணம். அதனால இதெல்லாம் மென்மையா தான் சொல்லுவாங்க. காரியம் அதனால ஆயிடுன்னு சொல்ல முடியாது. அந்த காரியம் கெட்டு போனாலும் கெட்ட விளைவு ஏற்படுத்தினாலும் அதற்காக இவங்க மனசு அடிச்சுக்கவே மாட்டாங்க. ஆனா செவ்வாய் சூரியன் மனசு அடிச்சுக்குவாங்க, நாம இது சரியா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அடிச்சுக்கும். இவங்களுக்கு மனசு அடிச்சுக்காது. அந்த செவ்வாய் சூரியன் தான் மனம் பதைக்கிற குணம் உள்ளவங்க.